விசில் அடிக்கிறதுக்கு வந்து நம்ம எல்லாரும் 2 விரல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம். இதுக்கப்புறம் ஒரே ஒரு விரல் யூஸ் பண்ணால் போதும். Kangam Institutions presents Elantra 2026. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. ஒரு பலத கைதறல் கொடுத்தலாம் ஃபார் அவர் என்டர்டெய்னர் தி தக் லைஃப் ஃபார் ராஜு ஜெயமோகன். காங்கேயமில் இருக்கக்கூடிய சிறப்பான விஷயம் அப்படின்னா அந்த காளை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். வெளியில் என்ட்ரி ஆகும்போதே என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய பசங்க எல்லாரும் பார்த்தாக்கா சும்மா காளை மாதிரியே இருக்காங்க. எல்லாம் பிராக் லெஸ்னர் மாதிரியே ஒரு மாதிரி. நாங்கள் எல்லாம் சேர்ந்து வந்து வாய்ப்பு தேடி சென்னைக்கு ஒருத்தரும் ஒரு மாதிரி வந்தோம். ஸோ இதில் வந்து எல்லாருக்கும் ஆளுக்கு 1000 ரூபா பேமெண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாம் தனித்தனியாக போனால் செலவாகும்னு சொல்லி ஒரே வண்டியில் எல்லாரும் சேர்ந்து. நீங்க எந்த தப்புமே பண்ணாம உங்க வைஃப் கிட்ட திட்டு வாங்குனீங்கன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? சும்மா அமைதியா இருக்குனே, டிவியில போட்டுறாங்களா ஆஃப் பண்ணுங்க. சொன்னீங்களே கடைசியில் 2 பிரியாணி, அதில் எது நல்லா இருக்கும்? நான் பண்ணுற பிரியாணி தான். நீங்க பண்ண பிரியாணி. அஜித் சாருக்கு அப்புறம் நம்ம கிண்டுற பிரியாணி தான் ஃபேமஸ். சரி, ஒரு ஓவரா அட்வைஸ் பண்ற ஒரு பூமர் அங்கிள் ஆனா நீங்க என்ன திருப்பி சொல்லுவீங்க? நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக கேட்டுட்டு இருக்கிற மாதிரி அந்த ஆளை அட்வைஸ் பண்ண வச்சு வாயில் மூக்கிலலாம் ரத்தம் வர்ற மாதிரி பண்ணிடுவேன். உங்களை யாராவது அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்கன்னா அப்போ உங்களுடைய தக்கா அந்த ரிப்ளை எப்படி இருக்கும்? ஒன்றும் சொல்ல மாட்டேன். அவங்கள பார்த்தா பாவமாக இருக்கும். சீக்கிரமாக வயிறு எரிஞ்சு சாக போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போதே அவங்களுக்காக நான் ஒரு 2 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்துவேன். நாங்கள் உங்களை வந்து ஆங்கராக பார்த்துருக்கோம், ரைட்டராக, கண்டஸ்டண்ட்டாக, இப்போ ஹீரோவாக கூட பார்த்துட்டோம். டைரக்டராக எப்போ பார்க்க போகிறோம்? நான் டைரக்ட் பண்ண உடனே பார்த்துடலாம். இப்போ நான் ரெடி, எல்லாரும் பணம்லாம் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சா? ஸோ வந்து ஒரு இந்த Feb 14 நான் ஆல்ரெடி வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தமிழ்நாட்டில் வந்து குட்டி ஸ்டோரி சொல்லக்கூடிய ஒரே ஒரு தகுதி வந்து ஒரு ஆளுக்கு தான் இருக்குது. விசில் அடிக்கிறதுக்கு வந்து நம்ம எல்லாரும் 2 விரல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம். இதுக்கப்புறம் ஒரே ஒரு விரல் யூஸ் பண்ணால் போதும். ஒரு பலத கைதறல் கொடுத்தலாம் ஃபார் அவர் என்டர்டெய்னர் தி தக் லைஃப் ரியாலிட்டி ஷோ. எந்த ஷோ வச்சாலும் தம்பி உள்ள போயிட்டாருன்னா அவர் தான் வின்னராக இருப்பார். அண்ட் அந்த அளவுக்கு அவருடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஆகட்டும் அண்ட் காமெடி ஸ்கில்ஸ் அண்ட் எல்லாமே மக்களுக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த மாதிரி நம்ம வீட்டு பையன் மாதிரியான ஒரு ஃபீல் எப்பயுமே இருக்கும் ராஜுவை பார்க்கும்போது. இன்னைக்கு நம்மளுடைய காலேஜ் எலான்ட்ரா 2026க்கு வந்திருக்காரு. மீண்டும் ஒரு பலத்த கைதறல் கொடுத்தலாம் ஃபார் ராஜு ஜெயமோகன். ஸோ எலன்ட்ரா 26க்கு வந்திருக்கீங்க. நம்ம காங்கேயம் பசங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஹாய் சொல்லி அப்படியே ஆரம்பிச்சிடலாம். ஹலோ, ஹாய் ஹாய் ஹாய். காங்கேயம் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் அண்ட் சேர்மன் மிஸ்டர் ராமலிங்கம் சார் அண்ட் கரஸ்பாண்டன்ட் பாபு சார், உங்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எப்படி ஜாலியாக இருக்கீங்களா எனக்கு தெரியல. ஒரு மாதிரி வேலண்டைன்ஸ் டே இன்னைக்கு, லவ்வர்ஸ் டே அப்போது ஒரு நைட் நேரத்தில் காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் சேர்த்து இப்படி உட்கார வச்சுருக்கீங்க. அதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ படபடப்பாக இருப்பீங்க அப்படின்றது என்னால் உணர்ந்துட முடியுது. ஓகே. அண்ட் இந்த ஒரு காங்கேயம் வந்து இது என்னோடய ஃபஸ்ட் டைம். காங்கேயமில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னா அந்த காளை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அது இந்த ஊருக்குள்ளே வரும்போதே இருக்கிற பசங்க, வெளியில் என்ட்ரி ஆகும்போதே என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய பசங்க எல்லாரும் பார்த்தாக்கா சும்மா காளை மாதிரியே இருக்காங்க. எல்லாம் பிராக் லெஸ்னர் மாதிரியே ஒரு மாதிரி பயங்கரமாக ஒரு கெத்தோடு இருந்தாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அண்ட் இந்த வேலண்டைன்ஸ் டே உங்களோட எல்லாம் செலவு பண்ணுறது, இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இவர் நம்மளோட ஒன் ஆஃப் த ஸ்பான்சர் அண்ட் உங்கள் கையால் நீங்கள் ஒரு ஃபெலிசிட்டேஷன் அவருக்கு பண்ணிட்டா வி ஆர் ஸோ ஹாப்பி. ஒன் ஆஃப் த ஸ்பான்சர் ஃபார் எலன்ட்ரா. ஸோ நம்ம தரீஷ் சபரி அவர்கள் ஸ்ரீ சக்தி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் ஊத்துக்குழி ஒரு சின்ன ஃபெலிசிட்டேஷன் ஃப்ரம் ராஜு. தேங்க்யூ ஸோ மச் ராஜு அவர்களே. இனிமேல் ஊத்துக்குழினா அண்ணன் பஸ் தான்.
புக் பண்ணி சென்னை போயிட்டே இருப்பேன். ஸோ அடுத்ததா எல்இடியில் உங்களுக்கு ஒரு சில பிக்சர்ஸ் வந்து நாங்கள் ப்ளே பண்ணுவோம். அது அப்படியே அது உங்களுக்கு தெரியுமில்ல, அவ்வளோதான். அதை பார்த்துட்டு அப்படியே ஆன்சர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பர்சன் டு வின் போத் பிக் பாஸ் அண்ட் குக் வித் கோமாளி, த ஒன் அண்ட் ஒன்லி ராஜு ஜெயமோகன். இதை பற்றி உங்களுடைய கருத்து? அதாவது அவ்வளோதான், ஜெயிச்சுட்டேன், டைட்டில் வாங்கிட்டேன், இதை பற்றி என்ன சொல்கிறதுன்னு சொல்லிடாதீங்க. இது இல்லை, நீங்கள் தான் வந்து அந்த ஸ்மால் ஸ்க்ரீன் இண்டஸ்ட்ரியிலேயே த ஃபர்ஸ்ட் பர்சன் அந்த 2 ஷோவுமே போனது, 2 ஷோவுமே வின் பண்ணது. ஒன்று வந்து நான் வின் பண்ணேன்னு சொல்ல முடியாது, வின் பண்ண வச்சாங்கன்னு சொல்லலாம். அது வந்து வின் பண்ண வச்சது. இன்னொன்று நான் பொங்க வச்சு வின் பண்ணது. அந்த மாதிரி உயிரை வச்சு உயிரை கொடுத்து சோறு பொங்கி வின் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் சந்தோஷமா இருந்துச்சுல? ஆனால் சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த பிக் பாஸில் சில பேர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இவன் ஒன்றுமே பண்ணல, சும்மா நான் உட்காந்துருந்தேன், இவனுக்கு எங்கடா கப்பு கொடுத்தீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால தான் இதில் இருந்து எனக்கு என்ன பண்ண தெரியுமோ அந்த ஸ்கில்ஸ்லாம் காட்டி. சரி, நீங்கள் வந்து குக் வித் கோமாளியில் நிறைய சமைச்சிருப்பீங்கல்ல, இன்னைக்கு எங்கள் காலேஜ் பசங்களுக்காக ஒரு சின்ன குக்கிங் டிப் கொடுக்கணுன்னா என்ன கொடுக்கலாம்? லவ்வரோட சேர்ந்து சமைக்கும் பொழுது சார் லவ்வரோட சேர்ந்து சமைக்கும் பொழுது லவ்வோட சேர்ந்து சமைக்கும் போது அம்மா செய்யும் போது, அதுவும் இல்லாமல் இங்கே காங்கேயம்ல இருக்கக்கூடிய பசங்களுக்குலாம் வந்து குக்கிங் டிப்ஸ் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்க இருக்கிறதுல குக்கிங்கில் பிஹெச்டியில் முடிச்சு வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க. அப்படியா? அதுவும் இல்லாமல் காங்கேயமில் வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லார் வீட்லேயும் போய் நீங்கள் சமையல்லாம் கேட்டிங்க அப்படின்னா வெறும் 4 இன்க்ரீடியன்ட் வச்சு சூப்பராக ஒரு குழம்பு வச்சுருவாங்க. ஓகே. ஒரு நாட்டுக்கோழி குழம்பு இங்கே வாங்கி விட்டோம்னா சும்மா மருதாணி மாதிரி கையிலலாம் பிடிச்சிருந்தா பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இவங்களுக்கு நம்ம குக்கிங் டிப்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நான் டுபாக்கூருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதனால் லவ்வோட இங்கே இருக்கக்கூடிய அம்மாக்கள் என்ன செய்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணாலே சூப்பர் சாப்பாடு. சரி, ஓகே. நம்ம டிப்ஸ் கொடுக்க வேணாம், அவங்கள்ட்ட தான் டிப்ஸ் வாங்கிக்கலாம். ஏன்னா அவங்க அது ஒரு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட். ஆமாம், அடுத்த பிக்சர். இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதாவது ஃப்ரம் ஸ்மால் ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெருசாக ஆரம்பித்து அப்படியே ப்ராக்ரஸ் ஆகி இப்போ 3 பேருமே பிக் ஸ்க்ரீனில் வந்து கலக்கிக்கிட்டு இருக்கீங்க. இந்த டிரான்சிஷன் அண்ட் இந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த பாண்ட் உங்களுக்கு ரியோ அண்ணாவுக்கும் சரி கவின் பிரதருக்கும் இருக்கிற பாண்டை பற்றி. பாண்டுனா என்ன எங்களுக்கு பாண்டு? பாண்டுனா உங்கள் நட்பு எப்படி? நாங்கள் எல்லாம் சேர்ந்து வந்து வாய்ப்பு தேடி சென்னைக்கு ஒருத்தரும் ஒரு மாதிரி வந்தோம். இந்த கணக்காணும் காலங்கள்ன்ற ஒரு சீரியலில் நாங்கள் எல்லோரும் ஒன்றா நடித்தோம். ஸோ இதில் வந்து எல்லாருக்கும் ஆளுக்கு 1000 ரூபா பேமெண்ட், ஒரு நாளைக்கு 1000 ரூபா பேமெண்ட் ஃபுல்லாக அதோடய வந்து போயிடணும். வண்டி செலவு எல்லாமே சேர்த்து. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாம் தனித்தனியாக போனால் செலவாகும்னு சொல்லி ஒரே வண்டியில் எல்லோரும் சேர்ந்து போயிருக்கிறோம். அது இல்லாமல் நிறைய நல்ல இதெல்லாம் இருக்குது. இன்னொன்று என்னென்னா ஸ்ட்ரெயின் இருக்கும்ல, அந்த டைமில் வந்து நம்மக்கிட்ட காசு இருக்காது, வேறு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காது. நம்ம சாதாரண பசங்க வேறு எங்கெங்கெல்லாமோ இருந்து வந்து என்னைக்காச்சும் ஹீரோ ஆயிட மாட்டோமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த பசங்க இன்றைக்கி வந்து கவின் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக இருக்கிறான். அது வந்து ரொம்ப சந்தோஷம். அண்ட் ரியோ வந்து இங்கே ஈரோடுக்கார பையன், அவனும் வந்து கலக்கிட்டு இருக்கான் அப்படின்றது ரொம்ப சந்தோஷம். ஸோ இவங்களோட எனக்கு பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ப்ரோ நீங்களும் ஹீரோ தான் ப்ரோ, நீங்களும் 2 படம் பண்ணிட்டீங்களா ஹீரோவா? அது மாதிரி அதான் சொல்கிறேன். ஸோ இவங்க கூடலாம் இருந்தது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். எனக்கு இந்த மாதிரி ஃபோட்டோவை பார்த்து இந்த மாதிரி காலேஜ் டைமில். ஸோ இது காலேஜ்னால கேட்குறேன். ஜென்ரலாக அந்த காலேஜ்னாலே படிக்கிற டைமில் நிறைய சேட்டைகள்லாம் பண்ணுவாங்க, நிறைய நாட்டி ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். நீங்கள் 3 பேர் சேர்ந்து பண்ண ஏதாவது சுட்டியான தருணங்கள் ஏதாவது உங்கள் மைண்டில் வருது? அது இப்படி மேடையில் சொல்ல முடியாது, சாரி. மேடையில் சொல்கிற மாதிரி சுட்டியானது அப்படின்னாக்கா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த குண்டா ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, யாரு அவன் பேர் பாவல் மணி, பழனிவேல் மணி அவன் பேர். அதை பாவல் மணின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் வச்சுருந்தான். முன்னாடிலாம் என்ன அப்படின்னா, ஃபேஸ்புக்கு ரொம்ப ஒரு பெரிய ஃபேன்ஸ் எல்லாம் வந்து எத்தனை பேர் மெசேஜ் பண்ணுறாங்க, யார் வந்து நம்மளை புகழ்கிறாங்க, இந்த மால் சென்டரில் போய் நிற்கிறது, யாராவது நம்மளை வந்து பார்த்து கை கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்க்குறது. அதில் வந்து ஒரு பொண்ணு வந்து அவனுக்கு வந்து நீங்கள் ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவனை ரொம்ப பயங்கரமாக இது பண்ணிட்டான். ஸோ அந்த பொண்ணு வந்து திடீர்னு என்ன பிரச்சனையோ தெரியல, அந்த பொண்ணு திடீர்னு ஷி வாஸ் நோ மோர் போஸ்டர் வெளியில் ஒட்டியிருக்கிறாங்க அங்கங்கன்னு. அது பார்த்தா ஃபேஸ்புக்லேயும் அப்லோட் ஆகிருக்கு. இந்த தம்பி டெய்லி அவங்களோடைய பேசுவான் இல்லையா, நாங்கள் என்ன பண்ணோன்னா வேற ஒரு அவங்க நம்பர் வாங்கி வச்சுருந்தோம். ஸோ அதில் வந்து நாங்கள் வேற ஒரு நம்பரை அந்த பொண்ணு நம்பர் மாதிரி சேவ் பண்ணி நைட்டு 12 மணிக்கு ஹாய் நான் செத்தாலும் உங்களை விட மாட்டேன் நான் உங்களை அந்த மாதிரிலாம் மெசேஜ் பண்ணி. இப்போ ரீசெண்டாக அந்த பிரியா ஸ்வீட்டி ஃபேக் அக்கௌண்ட்ஸ் மாதிரி நீங்கள் அப்பயே ஃபேக் நம்பரை வச்சு ஒரு விளையாட்டு பண்ணிருக்கீங்க. அந்த மாதிரி பண்ணோம். அது பேயா இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஒரு 5 நிமிஷம் ரிப்ளை பண்ணான் அந்த மாதிரி. ஓகே, ஸோ ஒன் லாஸ்ட் பிக்சர். அடுத்த லாஸ்ட் பிக்சர் ப்ளீஸ். நோ ஒன் ரிலேட்டிவ்ஸ். அப்புறம் எப்போ கல்யாணம்? ஓகே, ஆக்சுவலி இந்த மீம் வந்து இப்போ ரீசெண்டா நிறைய ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. இது ரீசெண்டா 30 வருஷத்துக்கு முன்னாடி குளிக்க வேண்டிய ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. சரி, இப்போ நாங்க என்ன ஒரு கேள்வி கேட்டா நீங்க இந்த பதில் சொல்லிட்டு போவீங்க, குளிச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு? குளிக்கலையான்னு கேட்டா குளிச்சிட்டு வரேன்னு சொல்லுவேன். ஓகே,
அதுக்கே என்னை தட்டி கொடுக்குறேன். ஒரு பயான அமைதி. எல்லாம் 10 மணிக்கு மேலே சாப்பாடு டயத்தில் ஏன்டா எங்களை உட்கார வச்சு உயிரை வாங்குறீங்கன்ற மாதிரி உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி கிடையாது, ரொம்ப வைபான ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ தான் 2-3 பாட்டுக்கு எப்படி ஆடினாங்க தெரியுமா? ஓகே, பின்னாடி ஒரு கொத்தா இன்ச்சு எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்களே, எங்கேயும் அது வந்து டின்னர் டைம். நீங்கள் அதை விடுங்க, சரி. 6 மணிலேருந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். அது விளையாட்டு கிடையாது. நெக்ஸ்ட் ஆமா, அவ்வளவுதான். இப்போ வந்து உங்களுக்கு தக் லைஃப் மன்னன் அப்படின்ற ஒரு பட்டம் இருக்கு இல்லையா? ஸோ அதனால நாங்க ஒரு சில சுச்சுவேஷன் சொல்லுவோம், அதுக்கு நீங்க தக்கா ஒரே ஒரு ரிப்ளை மட்டும் எங்களுக்கு கொடுக்கணும். அது தக்குன்னு நினச்சிக்கிட்டு நானே சொல்லணும். நீங்க சொல்லலைன்னா நீங்க சொல்றது டக்குன்னு நாங்க நினைச்சுப்போம். ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. உங்ககிட்ட அப்போல்லாம் நீங்கள் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னீங்களா? இப்போ உங்ககிட்ட எவ்வளோ சேலரி அப்படின்னு கேட்குற ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? வாழ்க்கை பூரா நீங்கள் என்ன சம்பாதிச்சிருக்கீங்களோ அதோட ஒரு 10 ரூபா கம்மின்னு சொல்லுவேன். சூப்பர். சரி, இப்போ ஒரு எக்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து ஹாய்னு ஒரு மெசேஜ் வருது, என்ன சொல்லுவீங்க? எக்ஸ் கிட்ட இருந்து ஹாய் வருது அப்படின்னா அதுன்னு ப்ரூஸ்லியை விட வேகமாக பிளாக் பண்ணிடுவேன். வாழ்க்கையை தெரிஞ்சு வச்சிருக்கேன். சரி, ஒரு ஓவரா அட்வைஸ் பண்ற ஒரு பூமர் அங்கிள் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காருன்னா நீங்க என்ன திருப்பி சொல்லுவீங்க? நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக கேட்டுட்டு இருக்கிற மாதிரி அந்த ஆளை அட்வைஸ் பண்ண வச்சு வாயில் மூக்கிலலாம் ரத்தம் வர்ற மாதிரி பண்ணிடுவேன். சொல்லுங்க அங்கிள், வேற அங்கிள், அப்புறம் அங்கிள் அப்படின்னு சொல்லி விடிய அந்த ஆளை அட்வைஸ் ஸ்டாப் பண்ற அளவுக்கு ஐயோ அப்பா விட்டுருப்பா அந்த அளவுக்கு வந்து பேச அந்த மாதிரி. ஆமா, அந்த ஆள் காலையில் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு ஆள் ஆகாய மரணம் அடைந்தார் அந்த மாதிரி ஆயிரும். இனிமே நம்ம யார் அட்வைஸ் பண்ணாலும் இதை ட்ரை பண்ணுவோம். ஆமா, நீங்க எந்த தப்புமே பண்ணாம உங்க வைஃப் கிட்ட திட்டு வாங்குனீங்கன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? எப்பயாவது திட்டு வாங்காத போது தப்பு பண்ணிடுவேன். அப்படி கிடையாது, சும்மா அமைதியா இருக்கணும். ஏய் டிவியில போட்டுறாங்களா ஆஃப் பண்ணுங்க அப்படி இல்லை. நான் வந்து தப்பே பண்ணாமல் திட்டு வாங்கினாலும் அமைதியாக இருப்பேன் நான். ஓகே, அது வாய்ப்பு கம்மி தான். அவங்க கிட்ட இந்த தங்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, இல்லைன்னா நான் எதுக்கு கேமரா ஆஃப் பண்ண சொல்ல போகிறேன்? யோ வீடியோ எடுத்து ஆஃப் பண்ணுங்க. ஓகே, ஒரு பிரியாணிக்கு செம்மையாக பில்டப் கொடுத்து அந்த பிரியாணி வாவ் சூப்பராக இருக்கும் அப்படி இப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க, பார்த்தா அது மொக்கையா சப்புன்னு இருக்குது. அப்போ எப்படி இருக்கும் உங்கள் ரியாக்ஷன்? என் கையில் டிஜே லாஸ் அந்த பேமெண்ட் ஞாபகப்படுத்துறான். அப்படியா? அது எண்ட் ஆஃப் தி டே வரும்போது என் கையாலேயே சமைச்சு அவங்களை உட்கார வச்சு சாப்பிட சொல்லுவேன். ஓ அப்படி, அப்போ அது நல்லா இருக்கும். ஓகே, ரெண்டுல எது நல்லா இருக்கும்? எதில் நல்லா இருக்கும்? 2 டிஷ்ல இப்போ சொன்னீங்களே கடைசியில் 2 பிரியாணி, அதில் எது நல்லா இருக்கும்? நான் பண்ணுற பிரியாணி தான். நீங்கள் பண்ண பிரியாணி அஜித் சாருக்கு அப்புறம் நம்ம கிண்டுற பிரியாணி தான் ஃபேமஸ் அப்படின்றது. நல்லா பண்ணுவோம், சூப்பராக பண்ணுவார். சரி, இப்போ திடீர்னு உங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டை நீங்கள் நல்லா பழகிட்டு இருக்கீங்க, அவங்ககிட்ட பேசும்போது திடீர்னு அவங்களோட பேர் மறந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பேர் மறந்தா எப்படிங்க அவன் க்ளோஸ் ஃப்ரெண்டு? இல்லைங்க, இப்போ சில பேரை நம்ம எங்கேயோ பார்த்துருப்போம், டக்குன்னு அவங்க பேர் மறந்துடும், ஆனால் சமாளிக்கணும் தெரிஞ்ச மாதிரி. அப்போ எப்படி சமாளிப்பீங்க? இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னோடய காலேஜ் சீனியர் வந்து உங்களுடைய ப்ரொஃபஸர், அவர் வந்து ஏய் சண்முகமணி அந்த மாதிரி கை காட்டினார். நான் அவர் ஆள் ஒரு மாதிரி மாறிட்டார், வித்தியாசமாக இருந்தார். நம்ம காலேஜில் ஒன்றும் படித்து மறந்து போயிட்டு நான் தானே ராஜே அந்த மாதிரி சொல்லி வந்தார். நான் அப்புறமா ரொம்ப நேரம் உட்காந்து பேசி ஆமாம் இல்லை நீங்கள் அப்படின்ற மாதிரி ஆகி கொஞ்சம் திருப்பி இது பண்ணிட்டு இப்போ அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாரோ இப்போ ஒன்றும் நினைக்க மாட்டார். எங்களுக்குலாம் தெரியாமல் இருந்துச்சு, நீங்கள் சொல்லிட்டீங்க, இனிமேல் தான் எதாவது நினைப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம எப்போ எங்கே மீட் பண்ண பிரதரா ஏண்டா அந்த மாதிரி சொல்லி நம்மலாம் ஒன்றா சாப்பிட்ருக்கோம் தம்பி அந்த மாதிரி சொன்னார். ஓகே ஓகே, உங்களை யாராவது அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னா அப்போ உங்களுடைய தக்கா அந்த ரிப்ளை எப்படி இருக்கும்? ஒன்றும் சொல்ல மாட்டேன். அவங்கள பார்த்தா பாவமாக இருக்கும், சீக்கிரமாகவே வயிறு எரிஞ்சு சாக போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போதே அவங்களுக்காக நான் ஒரு 2 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்திடுவேன். ஆஹா, ஓகே, இதோட இந்த தக் லைஃப் தருணங்கள் முடியுது. அடுத்ததான் ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, லாஸ்ட்டாக வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு ஏதாவது ஒரு 2 வார்த்தை, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது நீங்கள் சொல்லணும்னா சொல்லலாம். ஏதாவது ஸ்டோரியாவோ குட்டி கதையெல்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி. ஏன்னா இப்போ நீங்கள் பிக் பாஸில் சொன்ன அந்த மோட்டிவேஷனல் ஸ்டோரி வந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் அதெல்லாம் அப்படி கேட்டு மோட்டிவேட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பசங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி இப்போ சொல்லணும்னா என்ன ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி சொல்லலாம்? தமிழ்நாட்டில் வந்து குட்டி ஸ்டோரி சொல்லக்கூடிய ஒரே ஒரு தகுதி வந்து ஒரு ஆளுக்கு தான் இருக்குது. அவர் தான் சொல்லணும் குட்டி ஸ்டோரி. அவரை தாண்டி வந்து வேறு யாரும் குட்டி ஸ்டோரி சொன்னால் எடுபடாது, அது சரியும் இருக்காது. எல்லாருக்கும் 18 வயசு மேலே ஆயிடுச்சுங்களேங்க. என்ன பண்ண போகிறா, என்ன சொல்ல போகிறா? ஒன்றும் இல்லைங்க, எல்லாருக்கும் விசில் அடிக்க தெரியுமில்லங்க. அதுக்கா உங்ககிட்ட அன்பாக கேட்டுக்கிற ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இது வரைக்கும் வந்து விசில் அடிக்கிறதுக்கு வந்து நம்ம எல்லோரும் 2 விரல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம். இதுக்கப்புறம் ஒரே ஒரு விரல் யூஸ் பண்ணால் போதும். ஸோ முன்னாடி அடித்த விசில் தேட்டர் ஃபுல்லாக கேட்டுச்சு, இதுக்கப்புறம் அடிக்க போட விசில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக கேட்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நல்லபடியாக படிங்க, ஜாலியாக இருங்க, அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம இன்னும் சரி ப்ரோ, கரெக்டான விஷயம் சொன்னீங்க.
அண்ட் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி இருக்குல்ல, அதில் உள்ளே போயிட்டு வரவங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து லைஃப்பை மாற்றிடும், ஏதோ ஒன்று கற்றுக் கொடுக்கும் அப்படின்றாங்களே, உண்மையிலே அந்த நிகழ்ச்சி அப்படி ஏதாவது ஒன்று நம்ம லைஃப்பை மாற்றுமா? போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட் பர்சன் ஆகிட்டேன்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்களே, அது உண்மையிலே அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா? ஆமாம், இது இங்கெல்லாம் கூப்பிட்டு இத்தனை பேர் முன்னாடி மைக்கெலாம் கையில் வச்சு பேசுகிறோமே, எவ்வளோ பெரிய சேஞ்ச் இல்லை? நம்ம எல்லாருக்கும் அது நடக்கிறது இல்லை, சில பேர் பொழக்கிறாங்க ரோட்டில் போட்டு, அது பொழக்கிறாங்க. பட் வந்து அது வந்து எனக்கு தெரில. இல்லை, நான் என்ன கேட்குறேன், ஒரு பிஹேவியராவோ இல்லை ஒரு சித்தாந்தம், ஒரு எண்ணமாவோ ஏதாவது ஒரு மாற்றம் நடக்குமா? அந்த ஒரு 100 நாள் ஒரு வீட்டில் நீங்கள் இருந்து அந்த விஷயங்கள், அந்த டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் இருக்குமா? ஆமாம், இப்போ எனக்கு என்ன பர்சனலாக எனக்கு என்ன சேஞ்ச் ஆச்சுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு பிக் பாஸ்ன்ற ஒரு வீடு வந்து சுற்றி 60 கேமரா இருக்கிற வீடு. நம்ம எல்லோரும் மனுஷங்க, நம்மளுக்கு மூளை இருக்குது. சுற்றி 60 கேமரா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதை தான் மனுஷங்க வெளியிலையும் பண்ணணும். வீட்டில் அம்மா வளர்க்கும் போது நம்மகிட்ட என்ன சொல்லி வளர்ப்பாங்க? சாமி வந்து தப்பு பண்ணனா கண்ணை குத்திடும், நீ அம்மாவுக்கு தெரியாமல் வேறு ஏதாவது பொய் சொன்னன்னா உனக்கு தண்டிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லோரும் பொய் சொல்லிட்டு தான் இருக்காங்க, தப்புலாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து பொய் சொன்னால் சாமி கண்ணை குத்தாது போல், தப்பு பண்ணால் தண்டனை கிடைக்காது போலன்ற தைரியம் வந்துருச்சு. பிக் பாஸ் வீட்டில் அந்த தைரியம் இருக்காது. கேமராலாம் பார்த்தா கேமராக்கு பின்னாடி இருக்கிறது கடவுள் மாதிரி தெரியும். ஏன்னா என்ன தப்பு பண்ணாலும் தெரியும் வெளியில். அதுக்கு பயந்து நல்லவங்களாக வாழ்ந்து செட் ஆகி ஒரு 10-15 நாளில் நல்லவனாகவே மாறிடுவோம். ஸோ கேமரா, அந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய கேமரா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கடவுளுடைய கண்கள். அதுக்கு பின்னாடி பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள்லாம் என்னோட கடவுள். ஸோ அது வந்து ஒரு பெரிய லேர்னிங். ஸோ அதனால் அதில் நான் எப்படி இருந்து என்ன எனக்கு பிடிச்சதோ, என்கிட்ட என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றது அவங்க என்கிட்ட சொன்னாங்களோ அதை இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்க ட்ரை பண்ணுறேன். சூப்பர். என்ன ஒரே ஒரு லாஸ்ட் கொஷின். நாங்கள் உங்களை வந்து ஆங்கராக பார்த்துருக்கோம், ரைட்டராக, கண்டெஸ்டண்ட்டாக, இப்போ ஹீரோவாக கூட பார்த்துட்டோம். டைரக்டராக எப்போ பார்க்க போகிறோம்? நான் டைரக்ட் பண்ண உடனே பார்த்துடலாம். இப்போ நான் ரெடி, எல்லோரும் பணம்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ வந்து ஒரு இந்த Feb 14 நான் ஆல்ரெடி வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி ஆர்ஜே பாலாஜி இங்கே வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே ஆர்ஜேவாக இருந்து ஆக்டராக இருந்து சின்ன ரோல்ஸ் பண்ணி அந்த அவங்க நின்ன ஸ்டேஜ். அண்ட் கென் கருணாஸ் இங்கே வந்திருந்தார். கென் கருணாஸ் வந்து ஜிவி பிரகாஷோட சேர்ந்து இங்கே ஒரு பாட்டு ஒன்று, சூப்பரான ஒரு பாட்டு அது. ஸோ அவர் ஒரு நியூ ஹீரோ இந்த டவுன். ஸோ இவங்கெல்லாம் இருந்த ஸ்டேஜ் நான் இன்றைக்கும் ஷேர் பண்ணுறேன். அப்படின்னும் போது நாளைக்கு நான் டைரக்ட் பண்ணுற ஒரு படம் வந்து நீங்கள் எல்லாம் தேட்டரில் நான் ஸ்டாப்பாக சிரிக்கிற மாதிரி என்ன பண்ணுமோ அதை வந்து உட்காந்து பண்ணிகிட்ருக்கேன் சின்சியராக. கண்டிப்பாக ராஜு, உங்களுடைய எல்லா எஃபர்ட்டுக்குமே எங்களுடைய இன்ஸ்டிடியூஷன் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எலான்ட்ரா 2026 வந்திருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்து மேலே வந்து முக்கியமான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நாங்கள் எல்லாருமே வாழ்த்துறோம். தேங்க்யூ. எனக்கும் நன்றி, ரொம்ப நன்றி. எலான்ட்ரா 2026 என்னையை வந்து ஒரு விருந்தினராக அழைத்து இங்கே கௌரவித்ததுக்கு உங்களுடைய சேர்மன் ராமலிங்கம் சார் அண்ட் பாபு சார், உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றி. ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு நன்றி. அண்ட் இந்த அழகான இவ்வளோ ஒரு பெரிய ஈவெண்ட், முன்னாடிலாம் வந்து சிட்டியில் வந்து ஒரு காலேஜ் இருக்கும், எல்லா கிராமத்துலேருந்து சுற்றி போய் அந்த சிட்டியில் இருக்கிற காலேஜில் படிப்பாங்க. இப்போ வந்து ஒரு கிராமத்தில் காலேஜ் இருக்குது, சிட்டியிலேருந்து சுற்றி எல்லோரும் வந்து இங்கே படிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலேஜில் இப்படி ஒரு அழகான ஒரு ஈவெண்ட்டை உங்களுக்கு நடத்தி என்னையும் இங்கே வர வச்ச விமி மேஜிக் அண்ட் உதய் ப்ரோக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ഞാൻ നിങ്ങളെ ഒരുപാട് സ്നേഹിക്കുന്നു. ஐ லவ் யூ மலையாளத்தில் இவ்வளோ பெருசாவா சொல்லுவாங்க? அது டீப் லவ்னா அவ்வளோ லென்த் ஆகும். அப்படி காதல், லவ் நம்ம பிளான் பண்ணாம அப்படியே லைஃப்ல வேணாம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அப்படியே சைடு வழியா வர்ற ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி. ஸோ எல்லா ஹஸ்பண்ட்ஸுமே வந்து ஒய்ஃப் வந்து இப்படி இருக்கணும், தாங்கணும் அப்படின்னு நினச்சி வர்றாங்க. ஆனால் நீங்கள் அடிக்கிற அடியில் தாங்கி நடக்கிறாங்க. Kangam Institutions presents Elantra 2026 with GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு